உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேஷராசி சகோதர சகோதரிகளே, ஆக இந்த வருடத்திலே 7.5 ஏழரை நாட்டு சனி துவக்கம். மேசராசியும் ஷேர் மார்க்கெட்டும், அதாவது மிக அற்புதமான ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறை பங்கு சந்தை, உங்கள் அனைவருக்கும் அறிந்ததே. இந்த ஷேர் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் மேச லக்னம்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் தெரியாதவங்க சென்ட் மீ ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட் அப்படின்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட் ஒரு 45 வீடியோஸ் இருக்கும். ஆக அதில் இன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விட்டு போனது லக்னத்தை வச்சு போடுறோம். ராசி என்றால் என்ன? நம்மளுடைய ராசி தான் இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இப்போ ராசி பலன்கள் நிறைய நீங்கள் பார்த்து பார்த்து பழகினதுனால இனி அதை இந்த மாதிரியான யோகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது கமெண்ட்ஸ் அப்படின்னா, நாம் சம்பாதிப்பதற்காக அந்த துறைக்குள்ளார போறீங்க. போகும்பொழுது நீங்கள் ஒரு இன்ட்ராடே பண்ணுறீங்க. அன்னன்னைக்கு வருமானம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ மேச ராசியினுடைய வேகம் எத்தனை புல்லட் ரவைக்கு சமம் தெரியுமா? எத்தனை குதிரை வேகம் படைத்தது தெரியுமா? ஆக நீங்க இந்த இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி அன்னன்னைக்கு பங்கு வர்த்தனை இன்ட்ராடே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இன்ட்ராடே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ட்ரேட், அந்த நிமிஷ கணக்கில் நிறைய அடுத்தடுத்து வேகம் நீங்கள் சாலைகளில் வாகனத்தை வேகமாக ஓட்டுவது போன்று இன்ட்ராடேக்குள்ளார வேகமாக போனீர்களே ஆனால் அதில் நஷ்டம் உங்களுக்கு தான். அதே நேரத்தில் உங்களுடைய லக்கணத்தை எடுத்து இங்கே போடுறோன்னு வைங்க, கன்னி லக்கணம், இதுவுமே இன்ட்ராடேக்கு சப்போர்ட் பண்ணாது. சந்திரன் 8இல் மறைவதால் நாம் கெஸ்ஸிங் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு. இந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து இருந்ததுன்னா பேராசை, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார நமக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லாமல் வெளியில் வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் தோண்டுமே ஒழிய அந்த அளவான ஒரு நிலைப்பாடுகளுக்கு வராது. அந்த ராகுக்கு பதிலாக கேது இருந்தால் காலையிலேருந்து எதை வாங்கலாம் எதை விற்கலாங்கிறது முன்னுக்கு பின் முரண்பாடான சிந்தனைகளை அது கொடுத்துட்டே இருக்கும். கேது சந்திரன் சேர்க்கை. சரி, இதில் போயிருக்கலாமா, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை அதை விட இது கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கு, இதில் போயிடலாம், அதை கட் பண்ணு, இதில் போயிடலாம். இப்படி மாற்றி மாற்றி ஜிக்ஜாக் எதுலேயுமே அவங்களால நிலையாக பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டும் மேசராசியும், மேசராசி பொறுத்த வரைக்கும் படபடப்பும் வேகமும் பதட்டமும், உடனடியாக ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை. இதுதான் மிகப்பெரிய தோல்வி. இழப்பீடுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. மீண்டும் அந்த ஃபெனிக்ஸ் பறவையாட்டம் மீண்டும் உயிர் தெழுந்து மீண்டும் எங்கேயாவது கடன் உடனே வாங்கிட்டு வந்தாவது உழைச்சாவது மறுபடியும் அந்த இன்ட்ராடேக்குள்ளாரே போவாங்க. இந்த மாதிரி கேது சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள். ராசிகளில் மேஷம் அக்னி ராசி, அக்னி தத்துவம், எதை கண்டும் அஞ்சாது, பயம் கொள்ளாது. இவர்கள் எல்லாம் லக்கணமும் கெட்டுவிட்டால், இப்போ ராசி கெட்டு போன அமைப்பு இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் தயவு செய்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்களாக முயற்சி செய்து தோல்வியை தழுவாதீர்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3மே, கார்த்திகை நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரமும் ஆசைகள் நிறைந்தது. அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். அந்த கேதுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால நாம் நினைக்கிறது ஒன்று, கெஸ்ஸிங் பண்ணி நடக்கிறது வேறையா இருக்கும். ஆக பல தொழில்கள் இருக்கு, பல நிலைப்பாடுகளில் நீங்கள் நிறைய விஷயங்களில் ஜெயிக்கலாம். ஆனால் இதில் இந்த உடனடியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணி வெளியில் வரலாங்கும் பொழுது உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அதுதான் ஏழரை சனி, அஷ்டம சனி, அதெல்லாம் விடுங்க. இந்த வீடியோலாம் பல காலத்துக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது. மேச ராசி நேயர்கள், உங்களுடைய ராசி மானம் கெட்டுவிட்டால் உங்களால்
அன்னன்னைக்கு நீங்களாவே கெஸ் பண்ணி இன்ட்ராடே அதே மாதிரி மைக்ரோ ட்ரேட் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அந்த ஃபுட் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. அதனால் உங்கள் லக்னத்தை வைத்து பாருங்கள். உங்கள் லக்னத்தை வைத்து உங்களுடைய ராசி லக்னம்தான் பிரதானம், லக்னம்தான் வலிமை, லக்னம் நன்றாக இருக்கிறது என்றால் அந்த ராசியினுடைய தன்மைகள் அடிபட்டுரும். அப்போ லக்னத்துக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம், அதனால ராசிக்கு போட்டோம். ராசி என்பது செயல், உங்களை வந்து ஊக்கப்படுத்தி செயல்படுத்துறது, திட்டமிடுறது வந்து லக்னம். அந்த செயல்பாடுகள், செயல் வீரர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்க சந்திரனோட யாருக்கும் சேரக்கூடாது. சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தால் தீவிரத்தன்மை அதிகமாகும், படபடப்பு. சனி சேர்ந்தால் மந்தத்தன்மை உருவாகும். ராகு சேர்ந்தால் தீவிரத்தன்மை டபுள் தீவிரமாயிடும். கேது சேர்ந்தால் எதிலையும் சரியானபடி முடிவெடுக்க விடாது. இது குரு சேர்ந்திருந்தால் அளவான திட்டமிடப்பட்ட இந்த பணம் எனக்கு போதும் என்ற எண்ணம் வரும். சுக்கிரன் சேர்ந்து விட்டால் ஆக கற்பனை சிறகிலே மேலும் 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 அதை நாம் பெருக்கதான் பார்க்கும் ஒழிய ஸ்டார்ட் பண்றதுக்கு விடாது. புதன் சேர்ந்து விட்டால் அது அறிவுபூர்வமாக நீங்கள் செய்வதாக எண்ணி, ஏன்னா புதன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா இப்ப செவ்வாய் புதன் சந்திரன், செவ்வாய் வீட்டு புதன் அப்படின்னு வரும்போது முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக வந்துடும். நான் இதை சொன்னேன், இதான் பண்ணலான் இருந்தேன், இது வந்திருக்கும் நினைச்சேன், என் மேல தவறா அப்படின்னு நியாயம் பேசும். ஆக இந்த காம்பினேஷன்லாம் பாருங்க. நீங்களா ட்ரேட் பண்றதுக்கு தான் இது. நீங்க ஈக்விட்டி ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது நீங்களாவே போய் ட்ரேட் பண்றேன்னு போய் நீங்களாவே முடிவெடுத்து நீங்களாவே நஷ்டத்துக்கு ஆகக்கூடாதுங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவு என்ன நேயர்களே, ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக. இங்க பாத்தீங்களா, இந்த லக்னத்தை இங்க போட்டாச்சுனாலே சந்திரன் 8க்கு போயிடுச்சு. இதே விருச்சிக லக்னம்னாலும் சந்திரன் 6. சந்திரன் உங்க லக்னத்திலிருந்து 6, 8 இருந்தாலும் அது கெட்டு விடுகிறது. நினைப்பது ஒன்று, நடப்பது வேறு. அதே மாதிரி கேந்திரமாக இருந்து பாருங்க, இலக்கணம் மீன லக்கணம், மேசராசி, 2ஆம் இடத்தில் சந்திரன் பிளஸ் கேது. இன்ட்ராடே பண்ணலாமா சார்? லக்னாதிபதி ஒரு நல்ல வரையறுக்கப்பட்ட ஒரு நாளைக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக எண்ணக்கூடியது. ராசி தன்மை கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் இந்த மீன லக்கணம் செய்வதை இது செய்யாது, இது நினைப்பதை இது செய்ய விடாது. இப்படித்தான் உங்களுடைய ராசிமானங்கள் கெடும் பொழுது உங்களுடைய தேவைகள் 4 கார்னர் லக்கணம் தேவைகள், அந்த லக்கணத்தை பத்தி போட்டிருக்கேன். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அழகா டீச்சிங் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு கரெக்டா பண்ணுவாங்க. இந்த ராசின்னு வரும்போது இந்த இடத்துல யாரும் சேர்ந்து இருந்தாலோ, லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்திருந்தாலோ கண்டிப்பாக நீங்களாக முயற்சி செய்து முடிவெடுத்து அந்த பங்கு சந்தை வணிகத்துக்குள்ளே சென்று அதை உங்களால் ஒரே மாதிரி, ஒரே நேரோட்டமாக, ஒரே மாதிரி நேர்சீராக செய்ய இயலாது என்பதை சொல்லி உங்களுடைய ராசியையும் செக் பண்ணுங்க, லக்னத்தையும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த துறையில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நல்ல முகாந்திரங்கள் உள்ளது என்பதை கூறி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்தது ரிஷபராசி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.